முதலமைச்சரை வந்து திருமாவளவன் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை இல்லை. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏற்கனவே இது குறித்து சென்னை விவரமாக நான் பேட்டியளித்திருக்கிறேன். திமுக கூட்டணியில் அங்க வைப்பினுடைய நாடகம் தமிழக மக்களால் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பது நிறுவனம் இருக்கிறது. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்து சார் முடிஞ்சு வச்சுல அந்த பிரச்சனை. அப்புறம் மாநாடு விஜய் வந்து இன்னைக்கு பெரியார் நினைவு அஞ்சலி செலுத்திருக்காங்க. தமிழகத்தில் பிறந்த அனைத்து தமிழர்களும் பெரியாருடைய கொள்கையை ஏற்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சாதாரண மனிதன் கூட மிக உயர்ந்த உச்சநிலைக்கு சென்று அடைவதற்கு பெரியார் தான் மூல காரணமாக தமிழகத்தில் இருந்திருக்கார் என்பதை தெரிவித்துள்ளேன். சார், நேற்று முன்தினம் காரைக்குடியில் செய்தியாளர் சந்திப்பில் வந்து டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, அதிமுக வந்து திமுகவோட பி டீம்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? டிடிவி தினகரன் நேற்று முன்தினம் செய்தியாளர் சந்தித்தார் காரைக்குடியில். அப்போ வந்து அதிமுக செயல்பாடு வந்து திமுகவோட பி டீமோட செயல்பாடு. தமிழக மக்கள் அனைவரும் அதைத்தானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், இது சரியான மக்கள் நம்பக்கூடிய நாடகம் அல்ல என்பது. சார், உங்களுடைய ஒன்றிணைப்பு முறை எப்படி சார் போகுது? தேர்தலுக்கு வந்து குறைந்த காலமே இருக்கு. உங்களுடைய ஒன்றிணைப்பு பணி, அதிமுக ஒன்றிணைக்கிற உங்களுடைய பணி வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை ஆரம்பித்தார்களோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்திருக்கிறார்கள். ஆகவே தொண்டர்கள் அனைவரும் இணைந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் புதிய சகாப்த வரலாற்றை எழுத இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப காலமாக தமிழ்நாட்டில் சார் சிபிஐ அந்த அமலாக்கத்துறையுடைய ரேடெல்லாம் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. சமீப காலமாக இல்லைன்னு, அறவே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அதை பற்றி வாங்க மிக சமீபமா இருக்க வரைக்கும் அதிகா வந்து ஒன்றிணைய வாய்ப்பு இல்லைன்னு நான் அதைத்தான் இப்ப சொன்னேன். அதைத்தானே தொண்டர்கள் கூடிய சீக்கிரம் தொண்டர்கள் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை புதிய பரிணாம வளர்ச்சியோடு தமிழக மக்களுக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்தார்களோ அதை நிறைவேற்றுவார்கள் தொண்டர்கள். அப்புறம் சார், சமீப காலமாக சார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உங்களுடைய நீதிமன்ற நடவடிக்கை எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதை வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் எந்த நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நாங்கள் சென்றிருந்தோம். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகள் 6 வழக்குகளும் மீண்டும் மதுரையில் இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற சிவில் கோர்ட்டில் அனைத்து அம்சங்களையும் விசாரித்து தீர்ப்பு வழங்கும் என்பதையும், ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அது முழுமையாக ஃபைனலாக இறுதியானது அல்ல என்பதையும் தீர்ப்பளித்திருக்கிறது. 2025 வந்து இப்போ சிவில் சூட்டில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வாய்தா முடிந்திருக்கிறது, தொடர்ந்து நடைபெறும். அதில் உறுதியாக தொண்டர்களுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் வெற்றியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 அதிமுக ஒன்றிணையும் சொல்லி வைத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2025 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் ஒன்றிணைய வேண்டும்தான் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நம்முடைய அருமை சகோதரர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்கிறார்.